விஜய் அவர்களே நேரடியாக டிஜிபி அலுவலகத்துக்கு போயிட்டு பொன்ராஜ் அவர்கள் மீது எப்படி டிவிக்கு பெண்களை அவதூறாக பேசலாம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்ததாக சொல்லுங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தது சரி என்பது என்னுடைய கருத்து. பெண்கள் பேசியது சரியா சார்? தாயா இருக்கிறோம்னு சொன்னாலும் தவறு, மகளாக இருக்கிறோம் என்று சொன்னாலும் தவறில்லை. கொண்டாட்டியா இருக்கோம்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. இவருடைய கட்சியில் இருக்கும்போது கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறார்கள் என்றால் குறை எங்கே இருக்கிறது? நிர்வாகத்தில். விஜய் அவர்கள் இப்படி பெண் ரசிகர்கள் பேசுவதை ரசிக்கிறாரா என்ற கேள்வியும் இப்படிப்பட்ட ரசிகர்கள் இருப்பது அவர் பெருமையாக நினைக்கிறார். ஆனால் அப்படி ஒரு அர்த்தத்தை தான் சில சமயங்களில் மௌனம் சம்மதம். பொன்ராஜ் என்ன வார்த்தை சொன்னாரோ அதே வார்த்தை சொல்லி திட்டினாங்க. அதான் சொல்றேன். அப்போது கூட என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை யாரும் என் மனைவியை பத்தி தப்பா பேசாதீங்கன்னு சொல்லலை. நீங்கள் உங்கள் மனைவியின் கண்ணியத்தை பாதுகாக்கும் வகையில் பேசி இருக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். நீங்க அடுத்த ஸ்டெப் போய் நீங்க என்ன சொல்றீங்க, அவர் மோசமா பேசியிருக்காருன்னு சொல்றீங்க. அப்ப நான் இவர் இயல்பான மனநிலையில் உள்ளவரா என்ற கேள்வி நான் கேட்பது சரிதானே? மரிய வில்சன் அவர் ஆர்கே நகர் தொகுதியில டிவிகே சார்பா போட்டியிட போறதா சொல்றாரு. அவரை பற்றி திமுகவை ஆதரிக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அப்போ இப்படி இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் எப்படி வேட்பாளராக தேர்வு செஞ்சீங்க? இப்படி இருக்கக்கூடிய விஜய் இன்னைக்கு பெண்களுக்காக வரிந்து கட்டிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புவது சரியா தவறா? மேல எப்படியோ அப்படிதான் கீழே தலைவன் எப்படியோ மக்கள் அப்படி, இந்த தொண்டர்கள் அப்படி. இன்னொன்னு 15 ஆண்டு காலமாக இந்த அரசியலில் ஈடுபட்டிருக்காரு. ஆனா ஒருவர் கூட சீமான் அவர்களை இப்படி அவதூறாக பெண் தொண்டர்கள் இப்படி பேசினது இல்லையா? அவரை நான் கணவரா பாக்குறேன், அவரை நான் லவ் பண்றேன் அப்படின்லாம் எந்த வார்த்தையும் சொன்னது இல்ல சார். இதே இளைஞர்கள் தானே அங்கேயும் இருக்காங்க. சீமான் படத்துல இயக்குனரா தானே இருந்தாரு, ஹீரோவா இல்லையே. அப்படி பார்த்தா கமலஹாசன் இருந்தாரு சார். வணக்கம். நீங்கள் தமிழ் தேசியவாதியா? ஒரு தமிழ் தேசிய ஊடகம் வலிமையான ஊடகமாக உருவாக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அப்போது உலக தமிழர்கள் அத்துணை பேரும் கலங்கரை ஊடகத்தோடு இனமாகவும் பணமாகவும் இணைந்திருங்கள். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரிசக்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. நலமா இருக்கீங்களா? நலம், சொல்லுங்க சார். விஜய் அவர்களே நேரடியாக டிஜிபி அலுவலகத்துக்கு போயிட்டு பொன்ராஜ் அவர்கள் மீது எப்படி டிவிக்கு பெண்களை அவதூறாக பேசலாம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்ததாக சொல்லப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்தை? அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தது சரி என்பது என்னுடைய கருத்து. விஜய் மீது நமக்கு அவர் கட்சி நடத்தும் விதம், அவருடைய கட்சி நடந்து கொள்ளும் விதத்தின் மீது நமக்கு பல விமர்சனங்கள் இருக்கலாம், அது வேறு. ஆனால் பொன்ராஜ் அவர்கள் பேசிய அந்த கருத்து தற்கொலை கூட்டம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு. அது கூட நான் அவர்கள் நடந்து கொள்ளும் விதத்தை வைத்து அப்படி சொல்கிறார், அவர் மட்டும் சொல்லல, பொதுவாகவே நிறைய பேர் அந்த விமர்சனங்கள் சொல்கிறார்கள், இது தற்கொலை கூட்டம். அதாவது வேற ஒரு நிகழ்வுல கூட சொல்லியிருந்தேன், தற்கொலை கூட்டம் என்றால் அந்த சரியான சிந்தனையற்ற கூட்டம், பின்விளைவுகளை பற்றி சிந்திக்காமல் செயல்படுபவர்கள். சரி, ஆனா அந்த பெண்கள் பேசியது சரியா சார்? நான் ஒன்னொன்னா பேசுறேன். தற்கொலை கூட்டம் என்று சொன்னதை கூட ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னேன். தற்கொலை என்பது என்ன, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அதாவது பின் விளைவுகளை பற்றி சிந்தனை செய்யாமல் ஒரு செயலை செய்பவர்கள், அதான் அர்த்தம் வச்சு. அது அவருடைய பல தொண்டர்கள், ஏன்னா கூட்டமாக கூடும் பொழுது அவர்கள் நடந்து கொள்ளும் விதம் அப்படி ஒரு விமர்சனத்தை எழுப்புகிறது என்ற வகையில் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது வச்சு. ஆனால் அவர் எதை குறிப்பிடுகிறார் என்றால், அவருடைய விஜய் அவர்கள் அவருடைய மனைவி சங்கீதா அவர்கள் விவாகரத்து வழக்கு பதிவு செய்தார். அதில் அவர் ஒரு நடிகையுடன் அவருக்கு தொடர்பு காலமாக இருக்கிறது என்று சொன்னதெல்லாம், பதிவானதெல்லாம் வெளியே தகவல் வெளியானது. விஜய் அந்த தகவலை மறுக்கவில்லை என்பது மட்டும் இல்லாமல் வேண்டுமென்றே மறுநாளே அதை ஒட்டி அந்த குறிப்பிட்ட நடிகையை அழைத்து கொண்டு ஒரு திருமணத்திற்கு, ஆமா அப்படிதான், அவர்களோடு நான் தொடர்பில் இருக்கிறேன் என்ற வகையில் உறுதிப்படுத்துவது போல அவர் நடந்து கொண்டார். அது சரியா தவறா என்பது நம்ம சொல்லும் பொழுது
அரசியல் ரீதியாக பார்க்கும் பொழுது மக்கள் வந்து ஒரு தலைவர் வந்து இப்படி இருக்காரு, அவருடைய பெற்றோர்களுடனும் அவருக்கு தொடர்பு அவ்வளவாக இல்லை, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏதோ அப்பப்போ நாடகமாக கைகுலுக்கிக் கொள்கிறார்கள், இல்லை பேசிக் கொள்கிற மாதிரி நடிக்கிறானே தவிர உண்மையிலேயே அவர்களுக்குள் அந்த ஒரு உறவு முன்னாலேயே கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாலேயே அது கசந்து விட்டது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒரு மனைவியுடனும் அவருக்கு இப்போ உறவு சரியில்லை என்பது இந்த விவாகரத்து வழக்கில் தெரிந்து விட்டது. அதுவரை தெரியாமல் இருந்தவர்களுக்கும் தெரிந்து விட்டது. அவருடைய மகன் அந்த ஒரு தடவை ஏதோ வீட்டிலேயே ஒரு தள்ளுமுள்ளு நிகழ்ந்து அவர் வெளியேறி விட்டார் என்று தகவல்கள், பத்திரிகை தகவல்கள். மகள் வந்து எங்கேயோ லண்டன்லேயே எங்கேயோ படிக்கிறாங்க. அவர் வந்து பெரிதாக வந்து அவருடைய வீட்டில் அங்கேயே வாழவில்லை. அவருடைய மனைவி வந்து என்ன சொல்றாங்க, சங்கீதா அவர்கள், அவர் வந்து நாங்கள் அந்த வீட்டில் இருந்தாலும் எனக்குரிய உரிமைகளை மறுக்கிறார், சுதந்திரத்தை. இது வந்து ஒரு விமர்சனத்துக்குள்ளதா என்றால் முதல்ல ஒரு குடும்ப விஷயம், அவங்க குடும்பத்துக்குள்ள விஷயம். ஆனா பிரச்சனை என்னன்னா, குடும்ப விஷயம் ரோடுக்கு வந்துருச்சு. வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அது குடும்ப விஷயம். ரோட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா அது பொதுமக்களுக்கான விஷயம் ஆயிடுது. இது யார் வேணாலும் கருத்து சொல்லலாம்ங்கிறது இன்னைக்கு உள்ள கருத்து. நான் இன்னைக்கு இதை பேசுறேன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து வாழ்த்துறவனும் இருக்கான், வரிஞ்சு கட்டிக்கிட்டு என்ன திட்டுறவனும் இருக்கான். இப்போ நீங்கள் வந்து அவனை திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லை. இதே நீங்கள் ஏதோ சொல்லுவாங்க, பொக்கேவை எப்படி, பொக்கே என்றால் மலர்கொத்துகளை எப்படி ஏற்றுக்கொள்ளுமோ அதே மாதிரி தான் மண்ணை வாரி வீசினாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் சரி. ஆனால் பொன்ராஜ் அவர்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண், அந்த அவருடைய தொண்டர் அவங்க வந்து சங்கீதா அவங்க போனா என்ன, தளபதிக்கு நாங்கள் இருக்கோம், சகோதரியா இருக்கோம்னு சொன்னாங்க. அதில் எந்த தவறும் இல்லை. தாயா இருக்கிறோம்னு சொன்னாலும் தவறில்லை, மகளாக இருக்கிறோம் என்று சொன்னாலும் தவறில்லை. பொண்டாட்டியா இருக்கோம்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது வந்து ஒரு கொச்சையாக என்னை பொறுத்தவரை என்ன சொல்லுது, ஏதோ ஒன்று அந்த ரீல்ஸில் இப்போ போகிறவங்க நிறைய பேர் வந்து இந்த ரீல்ஸ் போட்டு அது வந்து அந்த வியூவர்ஷிப், அந்த நிறைய பேர் பார்வையாளர்கள் இருக்காங்கன்னு ஒன்று என்ன பண்ணுறோம் அப்படின்றே தெரியாமல் கொஞ்சம் கொச்சையாகவோ, நல்ல குடும்ப தலைவிகள் கூட கொஞ்சம் ஆபாசமாக சில பேச்சுகள், ஆபாசமான சில போஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது. அதனால அவர்கள் கெட்டவர்கள் என்று தவறான பாதையில் செல்கிறார்கள் என்று நம்ம வந்து உடனே யூகித்துக் கொள்ள முடியாது. இது வந்து இந்த விளம்பர ஆசை, இது ஒரு என்ன சொல்றது, இது ஒரு விளம்பர பைத்தியம்னு கூட சொல்லலாம். பைத்தியம்னு சொல்றது வந்து மனநிலை சரியில்லைன்னு, இந்த விளம்பரத்துக்காக அதாவது ரொம்ப அதிக பிரசங்கித்தனமாக நடந்து கொள்வது கூட வந்து ஒரு விதமான பைத்தியகாரத்தனம் தான். அந்த மாதிரி தான் அந்த பெண் பேசினதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால வந்து அந்த பெண்ணுடைய கற்பை பற்றி நம்ம வந்து தவறாக நினைப்பதற்கு ஒன்றும் இல்லை. நம்ம இதே நானே பல நிகழ்வுகளில் பேசியிருக்கேன். அந்த பெண் அப்படி பேசியது தவறு, தவறான உதாரணம். அது தவறான பல எண்ணங்களுக்கு, மற்றவங்களை விட்டுருங்க, அவங்க குடும்பத்தில் அந்த பெண் திருமணமான பெண்ணை சொல்லி அதுக்கப்புறம் செய்திகள் வந்தது. அது உண்மையா இருக்கும் பட்சத்தில் திருமணம் ஆன பெண்ணோ ஆகாத பெண்ணோ அந்த குடும்பத்திற்கு ஒரு சங்கடத்தை உருவாக்கும். இது விஜய்க்கு தெரியாதா சார்? தெரிஞ்சு அவர் என்ன பண்ணாரு, அதுதான் சார் இப்ப கேள்வியா இருக்கு. பொன்ராஜ் அவர்கள் செய்தது தவறு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, அப்போ அந்த பெண்ணிடம் இப்படி பெண் ரசிகர்கள் இந்த மாதிரி பேசாதீங்க, இது கட்சிக்கும் உங்களுக்கும் நல்லதில்ல சொல்லுமா? அதுதான் நான் வர்றேன். பொன்ராஜ் அவர்கள் இந்த அந்த பெண்ணை குறிப்பிட்டு அந்த பெண்ணை மனதில் வைத்து விஜய் அவருடைய பெண் தொண்டர்கள் வந்து விபச்சாரிகள் நிறைந்த கூட்டம் என்று பேசினார். நான் அதை கடுமையாக ஆட்சேபிக்கிறேன். விஜயுடைய அரசியலில் தவறுகள் உள்ளன, அவர் திருத்திக் கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. அவர் செல்ல வேண்டிய பாதையை அவர் இன்னும் சரியாக தேர்ந்தெடுக்காமல் ஏதோ அது எங்கு இழுத்து செல்கிறதோ அப்படி போகிறார், இல்லை தான் நினைத்தபடி அது வரும் என்று நினைத்துக் கொள்கிறார். இதெல்லாம் வந்து விஜய் மீது எனக்கு இருக்கும், விஜய் அவருடைய கட்சியின் மீது இருக்கும் விமர்சனம். ஆனால் அதே சமயம் யாரோ ஒரு பெண் ஆர்வ கோளாறில் பேசினார் என்பதற்காக விஜயுடைய பெண் தொண்டர்கள் என்றாலே அவர்கள் விபச்சாரிகள் என்ற ஒரு கருத்தில் பேசியது தவறு என்று நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் பொன்ராஜ், அதை நான் கண்டிக்கிறேன். அவர் சொன்ன கருத்தில் எனக்கு வந்து ஒன்றும் தவறில்லை. அவரை வந்து இந்த மாதிரி பெண்கள் பேசுவது இந்த இளைய தலைமுறையுடைய அந்த அவர்கள் மீது இருக்கும் அந்த எண்ணத்தை வந்து களங்கப்படுத்துகிறது என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன்.
அதை நோக்கி அவர் பேச்சு அதுதான், ம். அதைதான் அவர் வந்து எண்ணத்தில் அதுதான். ஆனா அந்த வார்த்தைகளில் அவர் பயன்படுத்தியது விபச்சாரிகள் என்ற வார்த்தையை தவிர்த்திருக்கலாம், அதுதான் ஒண்ணு. ஆனால் இப்படி சொல்லும் பொழுது அந்த பெண் அந்த அந்த வீடியோ வைரலாக வந்தது இல்லையா, நான் பொண்டாட்டி அவனாலும் இருக்கேன்னு. அப்பொழுது விஜய் அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும், அந்த பெண்ணை அழைத்து இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்வது மட்டும் இல்லாமல் இப்படி அவர் ஆலோசனை சொல்வதை அதை வைரலாக பரப்பி இருக்க வேண்டும். அப்படி செய்திருந்தால் வேறு பெண்களோ வேறு தொண்டர்களோ யாரும் இப்படி தற்கொலைத்தனமாகவோ அதிக பிரசங்கித்தனமாகவோ அதீத ஆர்வ கோளாறுடனோ, இது ஆர்வ கோளாறு தான், இப்படி பேசினா நம்ம ஃபேமஸ் ஆயிடுவோம் அப்படின்னு ஒரு தவறான எண்ணம். நீங்க வந்து இந்த தலைமுறையே அப்படி கெட்டுவிட்டது அப்படின்னு பொதுவாக அப்படி சொல்லும்போது நான் வந்து அதை வந்து இல்லை அப்படின்னு நான் மறுக்கிறதுக்கு காரணம், இப்போ சீமான் அவர்களுடைய கட்சியில 5 லட்சம் பேர் போடுறாங்க, அந்த இடத்துல கட்டுப்பாடா சீரா இருக்காங்கல்ல. அதே மாதிரி வேற ஒரு இப்போ நம்ம வந்து சொன்ன உடனே என்ன வந்து சங்கிம்பாங்க. நான் வந்து சொல்வது வந்து எங்கே நல்ல உதாரணங்கள் இருக்கின்றனோ அதை எடுத்துக்கொள்ளும், தவறான உதாரணங்களை நாம் தவிர்க்க வேண்டும், அல்லது எங்கே விமர்சனம் செய்ய வேண்டுமோ செய்யணும். நல்ல உதாரணங்கள் இப்போ ஆர்எஸ்எஸ்ல வந்து ஊர்வலம் போறாங்க, ரோட்ல போகும்போது அவங்களே வந்து கரெக்டா வந்து அதாவது ஒரு படையினர் மாதிரி போவாங்க, அவர்களே தன்னார்வ ஆர்வலர்கள் வந்து அவர்களை வரிசைப்படுத்துவதற்கும் சீர்படுத்துவதற்கும் அவங்களுக்குள்ளேயே ஒரு, அது ஆர்எஸ்எஸ் மட்டும் சொல்லல, அந்த மாதிரி செயல்படக்கூடிய எந்த இயக்கமும் இவையெல்லாம் உதாரணமாக கொள்ள வேண்டும். ஏன் அதை வந்து நான் அந்த வார்த்தைகளை சொல்றேன்னா, அவங்க மட்டும் அந்த வேற தலைமுறையிலேருந்து வந்தாங்களா? இதே தமிழ்நாடு, இதே தமிழினம், இதே கலாச்சாரம், இதே பண்பாடு, இதே தலைமுறை. அப்பொழுது சில இடங்களில், எந்த இடங்களிலும் விட்டுருங்க, ஏன்னா சீமான் சொன்னா சீமான் சொம்பும்பாங்க, ஆர்எஸ்எஸ் சொன்னா சங்கிம்பாங்க, அதாவது எனக்கு பட்டம் கட்டுவார்களே தவிர நான் சொல்லும்போது உதாரணத்துக்காக. இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு உதாரணம் தான் அதையும் எடுத்துங்க. அங்கெல்லாம் கட்டுப்பாடாக இருக்கும் இளைஞர்கள் இவருடைய கட்சியில் இருக்கும்போது கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறார்கள் என்றால் குறை எங்கே இருக்கிறது? நிர்வாகத்தில். இவ்வளவுதான் நான் விளக்க வந்தது. அப்ப நீங்க கலாச்சாரம் கெட்டுவிட்டது, இன்றைய சமுதாயம் கெட்டுவிட்டது, இந்த தலைமுறை கெட்டுவிட்டது, இப்படி என்று நாம் தலைமுறையை குற்றம் சொல்வது வந்து ஒரு என்ன சொல்றது, எக்ஸ்கியூஸ் சொல்லுவாரு. கண்டிப்பா எஸ்கேபிசம். விஜய் அவர்கள் இப்படி பெண் ரசிகர்கள் பேசுவதை ரசிக்கிறாரான்ற கேள்வியும் அப்படிதான் வந்தது. அதாவது அமைதி காப்பதால் அவருக்கு இப்படிப்பட்ட ரசிகர்கள் இருப்பது அவர் பெருமையாக நினைக்கிறார் என்ற ஒரு, அப்படி அவர் நினைக்கலாம், நினைக்காமல் இருக்கலாம். ஆனால் அப்படி ஒரு அர்த்தத்தை தான் சில சமயங்களில் மௌனம் சம்மதம். மௌனம் சம்மதம்ங்கிறது எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம வந்து பயன்படுத்த முடியாது. இப்ப நீங்க என்ன திட்டுறீங்க, திட்டமாட்டீங்கன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்றேன், ஒரு பேச்சுக்காக, வாதத்திற்காக நீங்க என்ன திட்டுறீங்கன்னு வைங்க, நான் வந்து ஒரு பெண்மணி, ஒரு சகோதரி போல உள்ளவர், ஏதோ புரியாமல் சில வார்த்தைகளை பயன்படுத்தி விட்டார், நம்ம அதுக்கு பதில் பேசுவது வந்து சரியாக இருக்காது. இந்த இடத்துல மௌனம் வந்து சம்மதமோ பலவீனமோ அல்ல, இல்லையா? இது வந்து எதுக்கு ஒரு இதை ஒரு பிரச்சனையோ ஒரு சிக்கலையோ தவிர்க்கலாம். தெரியாமல் பேசிட்டாங்க, நாளைக்கு அவங்களே கூட உணர்ந்து அதை அவர்களே திருத்திக் கொள்ளலாம், இல்லை வருத்தப்படலாம். இதுவும் மௌனம் தான். இது வந்து ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அரசியலில் வந்து உதாரணங்கள் சொன்னால் தான் எப்பவுமே மக்களுக்கு புரியும். யாரோ ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்த ஒருவர், யாருன்னு எல்லாருக்கும் தெரியும், அதிமுகவை சேர்ந்தவர். அவர் வந்து கனவு என்றால், என்னுடைய கனவு வந்து ஒரு நடிகையின் பெயரை சொல்லி அந்த நடிகை வேணும்னு எனக்கு கனவு, முதல்வர் நிறைவேற்றி வைப்பாரா என்று கேட்டார். அதிகப்படியான வார்த்தைகள் தான். நான் கட்சி யாரு, பேசியவர் யார் என்று பார்க்கவில்லை, பேசப்பட்ட வார்த்தை தேவையில்லாமல் அந்த நடிகையை அனாவசியமாக அந்த இடத்தில் இழுத்தது தேவையற்றது, தவிர்த்திருக்கு. ஆனால் என்னுடைய கேள்வி, அவர் வந்து செய்தது நான் வந்து நியாயப்படுத்தவில்லை, இதை கண்டிப்பது யார் என்றால், நானும் முற்றும் துறந்த மணிவன் இல்லை, அவளும் படிதாண்டா பத்தினி இல்லை என்று ஒரு நடிகையை பற்றி சொன்ன அந்த கட்சி தலைவர் யார் சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியும்.
அதுக்கப்புறம் திராவிட நாடு எங்கே இருக்கிறது என்றால் வேற ஒரு வார்த்தையை சொல்லி நாடாவை அவிழ்த்துப்பார் என்று சொன்னவர் எந்த கட்சியிலிருந்துன்னு தெரியும். அதெல்லாம் தாண்டி ரொம்ப தூரம் வேணாம். இன்றைய முதல்வர் என்ன பேசியிருக்கிறார்? 2011 அதிமுக ஆட்சிக்கு இங்கே வந்தது. குஜராத்தில் மோடி அவர்கள், அதாவது பாஜக ஆட்சி, ஏற்கனவே பாஜக ஆட்சி இருந்தது, மறுபடியும் வந்து இங்கே திமுக மாறி அப்பதான் மாறி வந்துச்சு. மோடி அவர்கள் குஜராத் பிரதமராக அவர் வந்து அதிமுகவுடைய ஜெயலலிதா அவர்கள் பதவியேற்கும் பொழுது அந்த விழாவிற்கு அழைக்கப்பட்டிருந்தார். அவர் விருந்தினராக வந்தார். இதே மாதிரி குஜராத்தில் அவர் முதல்வராக பதவியேற்கும் பொழுது ஜெயலலிதா அம்மையாரை விருந்தினராக அழைத்திருந்தார். அவரும் போயிருந்தார். இது இப்போ சுதந்திர தினமானா நம்ம கூட ஒரு வருஷமும் ஒரு நாட்டிலிருந்து ஒரு விருந்தினர் வர வைக்கிறோம். திமுகவில் தான் வந்து அது பேசும்பொழுது ஜவஹர்லால் நேருவும் சிரிமாவோ பண்டாரநாயகாவும் 1 மணி நேரமாக மோடி அறைக்குள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவரோ மனைவி இழந்தவர், இவரோ கணவனை இழந்தவர். அவர்கள் என்ன பேசிக் கொண்டிருந்தார்கள், என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று யாருக்கு தெரியும்? இது கலைஞர் ஐயா பேசினார். எவ்வளவு கொச்சையான விஷயம். நேருவின் கொள்கைகள் மீது எனக்கு பல விமர்சனங்கள் உண்டு. நேருவுடைய தனிப்பட்ட ஒழுக்கத்தின் மீதும் பல கேள்விகள் உண்டு வரலாற்று. ஆனால் அதற்காக அவர் செய்யும் ஒவ்வொரு செய்கையையும் வந்து யாரோ ஒரு பெண்மணி, சினிமாவோ பண்டாரநாயகாவையும் சேர்த்து இழிவுபடுத்துவதற்கு நமக்கு நேருவை இழிவுபடுத்தும் ரைட்டுன்னு சொல்ல, வெளிநாட்டில் ஒரு தலைவரையும் சேர்த்து இழிவுபடுத்துறாங்க. நம்ம இப்பொழுது தற்போதைய முதல்வர் அப்போது என்ன பேசினார் என்றால், இவர் பதவி ஏற்கிறதுக்கு அவங்க போறாங்க, அவங்க பதவி ஏற்கிறதுக்கு அவர் வந்தாரு. அண்ணலும் நோக்கினார், அவர்களும் நோக்கினார்கள். இவர்களுக்கிடையே என்ன விதமான கள்ள நட்பு, அந்த வீடியோ வச்சிருக்கேன், பத்திரமா வச்சிருக்கேன். யாராவது ஒருக்கா நான் பேசி வழக்கு போட்டா எனக்கு வேணும்ல. கள்ள நட்பு, கள்ள நட்பு என்று சொல்லும் பொழுது என்ன அர்த்தத்தில் சொல்கிறார்? அண்ணலும் நோக்கினார், அவரும் நோக்கினார் என்று சொல்லும் பொழுது அது நட்புக்காக சொல்லப்படும் வார்த்தையா, எதற்காக சொல்லப்படும் வார்த்தை என்பது எல்லாருக்கும் தெரியும். சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு, 7-8 மீட்டிங்ல நான் இதை பத்தி பேசிட்டேன். இந்த விஷயத்த இதுவரைக்கும் மோடி அவர்களோ ஜெயலலிதா அம்மையார் அவர்களோ இதற்கு எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை. அதனால் மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி என்கிறார். என்ன, அவங்களுக்குள்ள கள்ள நட்பு. அவருக்கு அதே தானே, நேரு பண்டாரநாயகாவுக்கு அவங்க அப்பா என்ன சொன்னாரோ அதே தான் மோடிக்கு. ஏன்னா மோடிக்கு மனைவி இல்லை, மனைவியுடன் இல்லை அவர். ஜெயலலிதா அவர்களுக்கு அவர் செல்வி. அப்போ இது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு அதிமுக முன்னாள் அமைச்சரோ இல்லை வேற ஒருத்தரோ பாஜக அவர் கூட வந்து இன்னும் அந்த நடிகையின் வீட்டிலிருந்து அவர் வெளியே வர வேண்டும் என்று சொல்லியது சர்ச்சையானது. அதெல்லாம் நான் நியாயப்படுத்தலை. அதெல்லாமே தவறுன்னா இதெல்லாம் இன்னொன்னு, இதெல்லாம் தவறுன்னு சுட்டி காட்டுறவங்களோ பேசுறவங்களோ யாருன்னு பார்த்தா இவங்க. அதாவது கொள்ளையில் ஈடுபடுறவங்க வந்து பிக் பாக்கெட்டுக்காரன்னு செயின் பறிக்கிறவனை பார்த்து அவன் திருடன் சொல்ற மாதிரி இருக்குது. கொடும் குற்றம் செய்பவன் சிறு குற்றம் செய்பவனை பார்த்து அவன் திருடன், அவன் கள்ளன் என்று சொல்வது போல. சரி, இது இவங்களை விட்டுருவோம். விஜய் அவர்கள் இது போன்ற வந்து அந்த கலாச்சாரத்திற்கு எதிரான, ஒரு பண்பாட்டிற்கு ஒரு ஒரு எதிர்வினையாக பார்க்கப்படக்கூடிய அந்த மாதிரி வகையில் அவருடைய தொண்டர்கள். அது வந்து நான் சொல்றது ஒரு பேரிகேட் மேலே எகிரி வச்சு தள்ளி அந்த மாதிரி வன்முறை. அந்த வன்முறைனா என்ன அர்த்தம்? இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாலே இப்படி ரவுடிகளா இருக்காங்களே, ரவுடிகள் போல நடந்து கொள்கிறார்களே, ஆட்சிக்கு ஒரு கால் மக்கள் இவர்களை தேர்ந்தெடுத்தால் மக்களுடைய கதி என்ன ஆகும்? கேள்வி இயல்பாக ஏற்படைய கேள்வி. ஆண்களுக்கு இடையே வன்முறை என்று சொல்லும் பொழுது, இல்லை வந்து தண்ணி போட்டு வர்றான், தண்ணி போட்டு வர்றவன் விஜய் கட்சியில மட்டும்தான் வர்றான் நான் சொல்லல, எல்லா கட்சியிலையும் வர்றாங்க, அது இயல்பாக போகுது. பட் அதை எதிர்ப்பவர்கள் இப்போ மதுவிலக்கு வேண்டும், பூர்ண மதுவிலக்கு வேண்டும் என்று ஒரு கட்சியில் பேசுகிறேன். எந்த கட்சி வேணாலும் பேசலாம். இந்த மாதிரி பேசுற கட்சி ரொம்ப கம்மி. சீமான் பேசுறாரு, பாமக பேசுறாங்க, சில கட்சிகள் பேசுறாங்க. அவங்க கட்சி கூட்டத்தில் நிறைய பேர் தண்ணி அடிச்சுட்டு வர்றான்னு வைங்க. அப்ப இந்த தலைவரை பார்த்து, தலைமையை பார்த்து பொதுமக்கள், நடுநிலையில் இருக்கும் மக்கள் கேட்பார்கள் அல்லவா? ஏன் முதல்ல உங்க கட்சியில் இருக்கிறவங்க முதல்ல கட்டுப்படுத்த முடியல, நீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் என்னமோ கதை பேசுறீங்க. இயல்பாக வரக்கூடியது.
இது ஆண்கள் பொறுத்தவரைக்கும் வன்முறை, இந்த குடி இதெல்லாம் வந்து வரக்கூடிய. பெண்களை பொறுத்தவரை ஒரு ஒரு கொச்சையாகவோ, அது வந்து என்ன சொல்றது, ஒரு வக்கரமாகவோ, இல்லை நம்மளுடைய ஒரு பண்பாட்டிற்கு எதிர்வினையாகவோ பேசுவது தவறு. கண்டிப்பா சார். இன்னொன்னு, ஆரம்ப காலத்துல விஜய் அவர்களினுடைய மேடையிலேயே ஒரு பெண் பேசியிருக்காங்க, நான் விஜய பார்த்துட்டேன் அப்படின்னா அது வந்து அதுக்கப்புறம் நான் செத்துருவேன், ஒருவேளை நான் பார்க்காமலே செத்துட்டேன் அப்படின்னா விஜய் அவர்களினுடைய போட்டோவை என்னுடைய மண்ணுல போட்டு புதைங்க என்னுடைய பிணத்தோடு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க இல்லையா? அப்ப அன்னைக்கு ஏன் இவர்கள் கண்டனம் தெரிவிக்கல? உடனே இருந்தவங்க வேடிக்கை பார்த்தாங்க. சொல்லிட்டீங்க. வேற ஒரு பெண் வந்து என்னுடைய கணவரா விஜயா என்றால் நான் வந்து விஜய் பக்கம் தான் போவேன்லாம் பேசியிருக்கேன். ஆமா சார், 18 வருஷமா லவ் பண்ணேன்னு கூட ஒருத்தவங்க பேசியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேசியிருக்காங்க. இதையெல்லாம் என்ன நம்மளுடைய வருத்தம் என்றால், இதெல்லாம் அவர் என்ஜாய் பண்றாரோ? அப்படி என்ஜாய் பண்றது வந்து அது சரியா தவறா என்றால் அது ஒரு தவறான மனநிலை. நான் வந்து அப்படி சொல்லும்போது விஜய் மனநிலையை பிறழ்ந்தவர் என்று சொல்வது அப்படி வந்து தவறான எண்ணம் கொள்ள வேண்டாம். தவறான மனநிலை என்று நிச்சயமாக சொல்வேன். இதில் பெருமை கொள்ளக்கூடாது. ஏனென்றால் விஜய் என்பவர் எப்படி ஒரு அரசியல்வாதி, இப்பொழுது அரசியல்வாதி, ஒரு மாஸ் நடிகர், அதே மாதிரி அவரும் ஒரு குடும்ப தலைவர், ஒரு பெற்றோருக்கு பிள்ளை, குழந்தைகளுக்கு தகப்பன், சகோதரிக்கு சகோதரன், இப்படி ஒவ்வொருவருக்கும் வந்து வந்த உறவு, இந்த உறவுகள் எல்லாவற்றிலும் வந்து ஒரு ஒரு சமானம் இருக்க வேண்டும். இது வந்து விஜய் வந்து இதை ரசிப்பது என்பது ஓரளவுக்கு தான். அதாவது பெண் ரசிகர்கள், அது பொதுவாக அந்த மாஸ் ஹீரோக்கள் வந்து பெண் ரசிகர்கள் அதிகமாக இருந்தார். நான் வந்து ஒரு காலத்தில் வந்து தூர்தர்ஷன் மட்டுமே தொலைக்காட்சி இருந்தது. அப்போ தனியார் டிவிலாம் வல்லாத போது நான் வந்து ஒரு பாப்புலர் ஹீரோ. தெருவில் நான் பைக்கில் போகும்போது, ரொம்ப அவசியமாக மனைவியோடு போகும்போது, அப்போ தான் எங்கேயாவது ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தும்போது சில பெண்கள் வந்து என்கிட்ட, அப்போல்லாம் அந்த செல்ஃபி வரல, ஆட்டோகிராஃப் கேட்பாங்க. அன்றைக்கி பூரா எங்கள் வீட்டில் கொஞ்சம் முகம் ஒரு மாதிரியா இருக்கும். நான் வந்து தவறுன்னு சொல்லலை. எங்கள் வீட்டில் அவங்களுக்கு அந்த பொசசிவ்னஸ், இவர் எனக்கு மட்டும்தான் உரிமை, சொல்கிற மாதிரி என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்றது ஒன்றும் தவறு இல்லையே. ரசிகர்கள் வந்து வாங்க போனாங்க, ரைட்டு. அந்த ரசிப்புத்தன்மையோடு அதை நிறுத்தி கொள்ள வேண்டும். அந்த பெண்களோடு வந்து மறுபடியும் வந்து அவங்ககிட்ட ஃபோன் நம்பரை வாங்கிட்டோ அவங்க மறுபடியும் தொடர்பு கொண்டு அவங்களோட தனியாக இது என்பது அந்த இயல்பு நிலைக்கு பிறரானது. இதுதான் நம்ம சொல்றது. அப்போ விஜய் வந்து இந்த மாதிரி பெண்கள் வந்து மேடையில் பேசுறதோ இல்லை ஒரு வீடியோவில் பேசுறதோ மாதிரி பேசும்பொழுது அவர் வந்து அதை கண்டிக்க வேண்டும். நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ இல்லை பொதுவாக வந்து கூட ஒரு ஒரு அறிக்கை மாதிரி பேசலாம் ஒரு வீடியோவில். அவர் தான் வீட்டுக்குள்ளே இருந்து வீடியோ பேசுறதுல மன்னராச்சு. வெளியில தான் வர மாட்டாரே தவிர வீட்டுக்குள்ள இருந்து பேசுவாரு, இல்லை பஸ் மேல இருந்து பேசுவாரு. அதுக்கு யாரும் தடையும் போடல. ஆமா, பஸ் மேல இருந்து பேசுவாரு. நமக்கு என்ன கவலைன்னா, இது மாதிரி பேசிதான் வந்து ஒரு கால் குடும்பத்தில் எல்லாருக்கும் பிரச்சனையும். விஜயோட வந்து கணவருடன் பேச வேண்டும், தந்தையுடன் பேச வேண்டும், பெற்ற மகனுடன் பேச வேண்டும்னா பஸ் மேலே ஏறி பேசுறதுக்கு எல்லாருக்கும் கஷ்டமா இருக்குமா இல்லையா? அதனாலதான் ஒரு காலம் அவருக்கு குடும்பம் வந்து இப்படி சிதைந்து விட்டதோ பிரிந்து விட்டதோ. சரி, அது அவருடைய பிரச்சனை, நம்ம தலையிட வேண்டாம். ஆனால் அவர் ஒரு தலைவராக, நீங்க நடிகராக வந்து அதை வந்து நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா அது வேற. ஏனென்றால் அது வந்து உங்களுடைய அந்த ஹீரோ வேல்யூவை வந்து குறிப்பது என்று நினைத்து நீங்கள் பெருமைப்படலாம். இந்த தடவை 100 கோடி வாங்குற போலாம், அடுத்த தடவை 150 கோடி கேட்கலாம். இயல்பான ரியலிஸ்டிக்னு சொல்லக்கூடிய இயல்பான விஷயமா சொல்றேன். ஒரு ஒரு அதாவது பொதுமக்களிடம் மாஸ் ஹீரோ என்று சொல்பவர்கள் பெண்கள் உட்பட தான். மாஸ் என்று சொல்வது பெண்கள். பெண்களுடைய விஜய்னா, அஜித்னா அப்படின்னு ஒவ்வொருத்தர், விக்ரம்னா ஒருத்தர், தனுஷ்னா சில பேர், சிவகார்த்திகேயன், இப்படி வரும்பொழுது அது வந்து ஒரு மாஸ் வேல்யூவை காமிக்குது. அப்படிங்கிற வரைக்கும் அந்த பெருமை ஓகே. ஆனால் நீங்கள் அரசியலுக்கு வந்து விட்டீர்கள் என்றால் ஒரு சமுதாயத்தில் ஒரு முக்கியமான ஒரு தலைவர் என்று ஒரு அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்பி நீங்கள் உள்ளே இறங்கியிருக்கிறீர்கள். அப்போ இந்த மாதிரி பேசுபவர்களை நீங்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கண்டிக்க வேண்டும். அப்படி பேசுவது தவறு. தயவு செய்து அப்படி பேசாதீர்கள். நீங்கள் அனைவரும் எனக்கு சகோதரிகள். ஏன் சொல்லக்கூடாது?
கண்டிப்பா சார். சரி, இப்படி ரசிகர்கள் தான் அவர் கட்டுப்படுத்தல அப்படின்னு பார்த்தா, அதாவது சங்கீதா விஜய் அவர்களினுடைய விவகாரம் வந்தப்போ கூட டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்ற ஒரு சில ஐடிக்கள் மூலமா சங்கீதா அவர்களை எவ்வளவு கொச்சையாக பேசினாங்க. குறிப்பா சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை, பொன்ராஜ் என்ன வார்த்தை சொன்னாரோ அதே வார்த்தை சொல்லி திட்டினாங்க சார். அதான் சொல்றேன். அப்போது கூட என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை யாரும் என் மனைவியை பத்தி தப்பா பேசாதீங்கன்னு சொல்லலையே. அதான் சொன்னேன். நீங்க சங்கீதா அவர்கள் எந்த பேட்டியிலும் விஜயை பத்தி 2021 நம்ம அவருடைய குடும்ப வாழ்க்கையில் வந்து பேசுவதற்கு நம்ம முதலில் சங்கீதா அவர்களிடம் மானசீக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். ஏன் பேச வேண்டிய அவசியம் வந்ததுனால, இல்லைன்னா நம்ம பேசக்கூடாது, பேசுவது அழகல்ல. 2021 இந்த பிரச்சனை இருக்கு, இந்த நடிகையோட பிரச்சனை இருக்கு. அதாவது அவங்களுடைய கருத்து, அவர் பல முறை வந்து தன்னை மாற்றிக்கொள்வதாக சொல்லி அவர் மாற்றிக்கொள்ளவில்லை. தொடர்ந்து ஒரு இடத்தில் கூட 2021 இருந்து இன்று வரை அவர் வெளிப்படையாக எங்கேயுமே விஜயை வந்து இந்த குற்றச்சாட்டை எங்கேயும் பப்ளிக்ல பேசல. சங்கீதா அவர்கள் அந்த சகோதரியை நான் வணங்குகிறேன். ஏன் வணங்குகிறேன்னா, இது என்னுடைய குடும்ப விஷயம். இதை எதுக்காக அதுல அந்த அந்த விவாகரத்து இதுல போடும்போது அவர்கள் வந்து அதுல போட்டுருக்காங்க, இது வரைக்கும் நான் இதை ரொம்ப வெளியில பேசாததுக்கு காரணம் இது வந்து அவருடைய பொது வாழ்க்கையை பாதித்து விடக்கூடாது என்பதற்காக அப்படின்னு ஒரு வரி இருக்கு. அப்பொழுது எவ்வளவு கண்ணியமான ஒரு உன்னதமான எண்ணத்துடன் அவர் செயல்பட்டு கொண்டு வருகிறார் என்பது நான் அந்த அம்மாவை பார்த்தது இல்லை. உண்மையிலேயே நீங்க வந்து அவங்க புகைப்படம் காமிச்சா அவங்க தானான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வார்த்தைகளினால் எனக்கு அவர் மீது உள்ள மதிப்பு உயர்கிறது. ஏன், என் கணவர் தவறே செய்தாலும் அவர் பொது வாழ்க்கையில் ஈடுபடும் போது அதற்கு நான் ஒரு இடையூறாகவோ ஒரு தடைக்கல்லாகவோ ஆகிவிடக்கூடாது, என்னால் அவருக்கு எந்தவித இடையூறும் வந்துவிடக்கூடாது என்று தனக்கு சில அவருடைய உரிமை பறிபோகிறது. வேறொரு பெண்ணிற்கு அந்த இடம் கொடுக்கப்படும் போது அவருடைய உரிமை, இது எல்லா பெண்களுக்கும் உள்ள ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சுதந்திரத்திற்கும் வந்து பறிபோகிறது, எனக்கு வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி தவறு செய்யும் கணவராக இருந்தாலும் அவருடைய பொது வாழ்க்கை அரசியல் கெட்டுவிடக்கூடாது என்று எந்த ஒரு பெருந்தன்மையுடன் அவர், அப்படிப்பட்ட பெண்மணியை நீங்கள் ஏதோ சில வார்த்தைகளால் சில அப்போ வந்து மீடியா சில ஏஜென்சியை அப்பாயிண்ட் பண்ணதாக சில பத்திரிகை தகவல்கள் வந்தது. விஜய் அவர்களே சில ஏஜென்சிகள், இதுக்குன்னு இப்பதான் மீடியா ஏஜென்சி இருக்க, திட்டுறதுக்குன்னே ஒரு ஏஜென்சி இருக்கும். நீங்க வந்து திருசக்தியார் ஒழிக அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா, ட்வீட்ல நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு 25 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 200 ரூபான்னு இப்படிலாம் இருக்கு. வீடியோவா எடுத்து போட்டீங்கன்னா 5000 ரூபா, 10,000 ரூபாலாம் இருக்கு. அப்ப யாரை பத்தி வேணாலும் நம்ம பாராட்டாகவும் ரொம்ப அதிகப்படியாகவோ இல்லை விமர்சனமாகவும் கொச்சையாகவோ எவ்வளவு மோசமாக வேணாலும் பண்ணலாம். நீங்க பணம் இருந்தால் ஒரு ஏஜென்சி அப்பாயிண்ட் பண்ணி திடீர்னு அடிச்சு தள்ளி ஒரு 2000 மெசேஜ் போகுதுன்னு வைங்க, 2000 மெசேஜ் ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 20,000 ஆகும், 2 லட்சம் ஆகும். இன்றைக்குள்ள வலைதள காலத்தில் இது சாதாரணம். அப்படி ஒரு ஏஜென்சியோ 2 ஏஜென்சியோ அவர் வந்து நியமனம் செய்திருப்பதாக தகவல்கள் வந்தன. நம்ம அது உறுதியா உண்மையா நமக்கு தெரியாது. ஆனால் அந்த அம்மையாரை தாக்கி வந்து அது விஜய் அதன் பின்னால் இருந்தாரா இல்லை, அப்படி சப்போஸ் அவர் இல்லை, அதற்கு அவர் காரணமாக இல்லை என்றால் அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? பொதுவாக ஒரு அறிவிப்பு, இது எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் உள்ள குடும்ப பிரச்சனை, நாங்கள் அதை உரிய முறையில் சட்டபூர்வமாக தீர்த்து கொள்வோம். தயவு செய்து யாரும் இதில் தலையிட்டு என் மனைவிக்கு எதிராக அவங்க வந்து உங்களுடைய பொது வாழ்க்கை கெட்டு போகக்கூடாதுன்னு பொறுமையா இருந்தேன்னு சொல்றாங்கல்ல, அது ஏன் பெண்ணுக்கு மட்டும்தான் அந்த குணம் இருக்கணுமா? ஒரு மனைவிக்கு மட்டும்தான் அது இருக்கணுமா? ஆண் அல்லது கணவன் என்று சொல்பவனுக்கு அந்த பொறுப்போ கண்ணியமோ கடமையோ இல்லையா? அப்படி இல்லாத ஒருவர் குடும்ப தலைவராகவே அவருக்கு வந்து அந்த தகுதி இருக்கிறதா இல்லையா என்ற கேள்விக்குறிக்கு உள்ளாபவர் மக்கள் தலைவராக எப்படி வர முடியும் என்ற கேள்வி இயல்பாக எழுகிறது இல்லையா? அன்னைக்கு என்ன சொல்லியிருக்கணும்? ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும், யாரும் தயவு செய்து என்னுடைய மனைவியை பற்றி தவறாக பேச வேண்டாம், இது எனக்கும் அவருக்கும் உள்ள மன வேற்றுமை, இதை நாங்கள் தீர்த்துக் கொள்கிறோம், முடிஞ்சு போச்சா? ஆனா அவர் தான் ஒருத்தே இல்ல அவங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் என்ன சொல்றேன், நீங்கள் உங்கள் மனைவியின் கண்ணியத்தை பாதுகாக்கும் வகையில் பேசி இருக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். நீங்க அடுத்த ஸ்டெப் போய் நீங்க என்ன சொல்றீங்க, அவர் மோசமா பேசியிருக்காருன்னு சொல்றீங்க. அப்ப நான் வந்து
இவர் இயல்பான மனநிலையில் உள்ளவரா என்ற கேள்வி நான் கேட்பது வந்து சரிதானே? கண்டிப்பா. இயல்பான மனநிலை இல்லை என்றால் நான் சொல்வது அந்த ஆணாதிக்க, அது கூட மேல் ஷாவனிசம் என்று சொல்லக்கூடியது. ரெண்டாவது, நான் ஆம்பளையா இருந்தால் நான் என்ன வேணாலும் தப்பு பண்ணுவேன். இது தவறான ஒரு சமுதாய போக்கு இல்லையா? இது தனி மனிதனாக நீங்கள் செய்யும் பொழுது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் பேசுவார்கள், விமர்சனம் செய்வார்கள், அவ்வளவுதான், அது வெளியே வராது. ஆனால் நீங்கள் ஒரு தலைவராக வந்திருக்கிறீர்களே, வர வேண்டும் என்று விரும்புகிறீர்களே, வந்ததாக காட்டிக்கொள்கிறீர்களே, அந்த சமயத்தில் தான் உங்கள் மனைவியின் கௌரவத்தையும் கண்ணியத்தையுமே நீங்கள் பாதுகாக்க விரும்பவில்லை என்றால், நீங்க வந்து யாரோ ஒரு பெண் தொண்டர் வந்து நான் பொண்டாட்டியா இருக்கேன்னு ஒரு ஆர்வ கோளாறுல பேசிட்டாங்கன்னா அவர் வந்து அதை எப்படி கண்டிப்பார் என்று எதிர்பார்க்க முடியும்? கண்டிப்பா சார். இன்னொரு அதிர்ச்சியான தகவல் என்னன்னா, மரிய வில்சன் அவர் ஆர்கே நகர் தொகுதியில டிவிகே சார்பா போட்டியிட போறதா சொல்றாரு. அவரை பற்றி திமுகவை ஆதரிக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்னன்னா, அவர் ஒரு பெண்ணை ஆபாசமாக பேசக்கூடிய காட்சிகள், அதாவது புகைப்படமா தான் வந்திருக்கு, ஆதாரத்தை விரைவில் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு பெண்ணை ஆபாசமாக திட்டுகிறார், அவருடைய கணவரை கட்டையை வைத்து தாக்குகிறார். அப்போ இப்படி இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் எப்படி வந்து வேட்பாளராக தேர்வு செஞ்சீங்க? இப்படி இருக்கக்கூடிய விஜய் இன்னைக்கு பெண்களுக்காக வரிந்து கட்டிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புவது சரியா தவறா? அவர் மனைவியை வந்து தாறுமாறாக பேசும்போது அதை சகித்து கொண்டு அதை தடுக்காமல் அவரே வந்து ஒர்த்லெஸ் அவங்க அப்படின்னு சொல்லி பேசக்கூடியவரிடம் நீங்கள் மிக அதிகமாக எதிர்பார்க்கிறீர்கள். வேட்பாளர்கள் தேர்வில் வந்து அதாவது மேலே எப்படியோ அப்படிதான் கீழே இருக்கும். தலைவன் எப்படியோ மக்கள் அப்படி, இல்லை தொண்டர்கள் அப்படின்னு சொல்லலாம். நீங்க இப்போ மரிய வில்சனை வந்து இவர் கூப்பிட்டு கேட்கறாருன்னு வைங்க, பதிலுக்கு தலைவரே நீங்க பண்ணது மட்டும் ரைட்டா, அப்போ நான் பண்ணது ரைட்டுன்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுறது? அந்த பயமோ அந்த அந்த வந்து அந்த கவலையோ அவருக்கு இருந்து, அதனால வந்து அவர் எதா பண்ணிட்டு போறாரு, அதை பத்தி நமக்கு என்ன? வேட்பாளர் இப்போ சீமான் அவர்கள் வேட்பாளர்களை இருக்கும்போது பட்டதாரிகள் அப்படின்னு சொல்லி 234 பேரும் பட்டதாரிகள், 117 117 அப்படின்னு திருநங்கையர் உட்பட அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து அவர்கள் மீது எந்த குற்ற பின்னணியும் இல்லை, சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இது வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்ப நீங்க வந்து அதை தாண்டி எங்கேயோ ஒரு மூலையில யாராவது ஒருத்தர் பேர்ல ஏதாவது ஒரு குற்ற வழக்கு கூட இருக்கலாம். நான் வந்து சீமான் சொன்னதுனால அது வந்து நான் 100% அது வந்து சர்டிஃபை பண்ணணும்ன்றதுக்காக அவசியம் இல்லை. அப்படி ஒரு தேர்வு செய்திருக்கிறேன் என்று சொல்கிறார், இருக்கலாம். அப்படி அந்த தேர்வு அப்படி நடந்திருந்தால் பாராட்டப்பட வேண்டிய விஷயம், வரவேற்கக்கூடிய விஷயம் சொல்றோம். நீங்க கீழே வந்து இப்படி வந்து ஒரு யாரோ ஒரு மரிய வில்சன், அவர் யாரோ ஒரு வேட்பாளர், எந்த அவருக்கு பெயர் என்னங்கிறதோட அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளராக இருந்தால் அப்படிப்பட்டவரை வந்து நீங்க நீக்கணும்னா முதல்ல நம்ம வந்து அந்த 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 கட்டுப்பாடு அதெல்லாம் இருக்கணும் இல்லையா? இப்போ தனி மனித விமர்சனங்களே வந்து நம்ம அதை வைத்துக்கொண்டு அப்படி பார்த்தால் எல்லா தலைவர்கள் மீதும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் விமர்சனங்கள் உண்டு. ஏன்னா இப்போ நான் அப்படி போட்டேன்னா உடனே வந்து கமெண்ட் காலத்தில் வந்து என்ன கேட்பாங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் சொல்லும் சீமான் மீது மட்டும் தனிப்பட்ட விமர்சனங்கள் வரவில்லையா, ஒரு பெண்ணுடன் தொடர்பு படுத்தின்னு கேட்பாங்க. நான் வந்து அதை வந்து கேட்குறவங்க தவறு இல்லை சரி அப்படிலாம் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ கூட வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவோம். காளியம்மாள் அவர்கள், இது வந்து அரசியல் நான் பேசுறது, முழுக்க முழுக்க அரசியல். 2010 அதிமுகலேருந்து இங்கே வந்தாங்க, நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க இப்போ மறுபடியும் அதிமுக போயிட்டாங்க. நடுவில் வந்து தமிழ் தேசியத்தை பற்றி நிறைய பேசி இருக்கிறார்கள். அந்த சமயத்தில் இரட்டை இலை அவர்கள் விமர்சனம் செய்தும் பேசியிருக்கிறார்கள். அரசியலில் அது வந்து ஓபிஎஸ் வந்து 18 வயசுல நான் திமுக சேர்ந்தேன், இப்போ மறுபடியும் 60 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்து சேர்ந்திருக்கேன் தாய் கழகத்துலன்னு சொல்லும்போது காளியம்மாள் செய்தது வந்து எனக்கு ஒன்றும் பெரிய அதிர்ச்சியாக இல்லை. காளியம்மாள் செய்தது சரியா இல்லையா என்கிற ஆராய்ச்சிக்கே நான் போல. நான் சொல்றது அரசியலில் இது வந்து சாதாரணம், ஒரு கட்சி மாறுவதோ அணி மாறுவதோ இது சாதாரணம் என்ற வகையில் இதை நான் புறந்தள்ளி விட்டு போக வேண்டும்.
ஆனால் எங்கே வந்து நான் வந்து அதை வந்து எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால், சீமானிடம் இதை பற்றி கேட்டபோது கலியம்மாள் மோசம், அப்பவே வந்து அது அந்தம்மா பேசுறது சரியில்லை, அந்தம்மா அப்படி தப்பு பண்ணிச்சு, இதெல்லாம் எதுவுமே சொல்லலை. சகோதரி அவர்கள் இங்கே பயிற்சி பெற்றவர்கள், தமிழ் தேசியம் நன்றாக பேசக்கூடியவர், திறமை உள்ளவர், அவர் எங்க இருந்தாலும் நல்லபடியாக. இது வந்து ஒரு வரவேற்கக்கூடிய பண்பாடு இல்லையா? எங்க இருந்தாலும் வாழ்க்கைன்னு சொல்றதுக்கும் ஒரு இல்ல அவர் விளம்பரத்துக்காக அப்படி சொன்னாரு, வெளிப்படையா சொன்னாரு, ஆமா அப்படின்னே வச்சுப்போம். மனித வாழ்க்கையே வந்து ஒரு வகையில் செயற்கை தானே. நம்ம வந்து வீட்டுக்குள்ள வந்து குளியலறையில் இருப்பதை போலவே நம்ம வெளியும் இருக்க முற்படுகிறோமா? வெளியே வரும்பொழுது ஒரு ஆடை, தவற நினைக்காதீங்க நான் அப்படி பேசுறேன்னு, இது மனித இயல்பு. வெளியே வரும்போது ஒரு ஆடை, வீட்டில் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஆடை, வீட்டை விட்டு வெளியே ஒரு கடைக்கோ இல்லை வேற எங்கேயோ ஒரு சினிமா தியேட்டருக்கோ இல்லை வேற எங்கேயோ ஒரு திருமண விழாவிற்கோ நண்பர்கள் வீட்டுக்கோ போகும்பொழுது அப்ப கொஞ்சம் பளிச்சுன்னு ஒரு ஆடை. நான் சொல்வது என்னவென்றால், ஒரே மனிதர் ஏன் வந்து 3 விதமான வகையான இதுல இருக்கீங்க? இது ஒரு சமூகத்திற்காக, கல்யாணத்துக்கோ இல்லை நண்பர்கள் வீட்டுக்கோ போகும்போது அங்க வந்து அவர்கள் நம்மை ஒரு மதிப்பு, ஒரு அந்தஸ்து இருக்க வேண்டும். உங்களுடைய எவ்வளவு உங்களுடைய அதாவது பண வசதி, உங்களுடைய வாழ்க்கை வசதி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறதுல பளிச்சுன்னு ஒரு ட்ரெஸ் போட்டு போகணும். வீட்டில் இருக்கும்போது சுமாராக இருந்தால் பரவாயில்ல. இந்த உதாரணத்துக்கு அப்போ ஒரு சாதாரண இந்த உடையிலேயே நம்ம வந்து எங்கெங்க சூழ்நிலைக்கு தகுந்தா போல் இது மாறுகிறது என்றால், இவர்கள் வந்து அப்படி அந்தந்த அரசியல் அவர்களுடைய சுயநலங்களுக்காக கட்சி மாறுவதோ இதுவோ தவறு என்று சொல்வதை விட நம்ம வந்து பழக்கப்பட்டு விட்டோம், அதனால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் அதை வாழ்த்துவது என்பது ஒரு பண்பாடு. கண்டிப்பா. சரி, இப்போ ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள் இப்படி அவதூறாக குறிப்பாக பெண் ரசிகர்கள் இப்படி பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சீமான் அவர்கள் நாளுக்கு நாள் போயிட்டு வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்துல தன்னுடைய தம்பி தங்கைகளை வந்து பார்த்துட்டு இருக்காரு. இன்னொன்னு 15 ஆண்டு காலமாக இந்த அரசியலில் ஈடுபட்டு இருக்காரு. ஆனா ஒருவர் கூட சீமான் அவர்களை வந்து இப்படி அவதூறாக அதாவது பெண் தொண்டர்கள் இப்படி பேசினது இல்லை இல்லையா? அவரை நான் கணவரா பாக்குறேன், அவரை நான் லவ் பண்றேன் அப்படின்லாம் எந்த வார்த்தையும் சொன்னது இல்லைல்ல சார். இதே இளைஞர்கள் தானே அங்கேயும் இருக்காங்க. சீமான் வந்து படத்துல இயக்குனரா தானே இருந்தாரு, ஹீரோ இல்லையே. அப்படி பார்த்தா கமலஹாசன் இருந்தார் இல்ல சார்? உங்களுடைய கேள்வி சரியான கேள்விதான், இல்லைன்னு சொல்ல. அதாவது நம்ம எப்படி வளர்க்கணுமோ அப்படிதான் வளருவோம், குழந்தைகளாகட்டும் தொண்டர்களாகட்டும். அப்ப தவறு வந்து தலைவர் மீதா இல்ல ரசிகர் மீதா? அதுதான் சொல்றேன். நீங்க வந்து உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் எப்படி வளர்க்கிறீர்களோ அவர்கள் அப்படித்தான் வளர்வார்கள். ஒழுக்கம் என்று நீங்கள் எதை சொல்லிக் கொடுக்கிறீர்களோ அதைத்தான் அவர்கள் வந்து ஒழுக்கம் என்று எடுத்துக்கொள்வார்கள். ஒழுங்கு மீறுவது வந்து தப்பில்லை, தவறில்லை என்று நீங்களே எடுத்துக்காட்டாக இருந்தால், இல்லை அப்படி நீங்கள் வளர்ப்பீர்களானால் அந்த குழந்தைகள் அப்படித்தான் இருக்கும். இதைத்தான் என்னால் சொல்ல முடியும். அப்போ வந்து எங்க பிரச்சனை அப்படிங்கிறது அதான் சொன்னேன், தலைவனிய வழி மக்களை வழி. நீங்க வந்து அதைத்தான் வந்து நான் பஸ் மேல நின்றுட்டு தான் பேசுவேன். வயசான அப்பா அம்மாலாம் எப்படி பாவம் பஸ் மேல ஏறுவாங்க? உங்க பிள்ளைங்க எல்லாம் வந்து எப்படி உங்க மனைவி எப்படி பஸ் மேல ஏறி நின்று பேசுவாங்க? பஸ் மேல ஏறி நின்னாதான் என் கையில ஒரு 4 A4 ஷீட் கொடுத்தாதான் எனக்கு பேச்சு வரும்னா, அது வந்து சினிமா நடிகருக்கு, ஹீரோவுக்கு அது ஓகே. கிளாப் அடிச்ச உடனே அந்த வசனம் பேசணும் சார், இந்த உதவி இயக்குனர் வந்து சார் இந்த இதான் சார் இப்ப டைலாக். கிளாப் அடிச்ச உடனே எஸ் ரன்னிங் ஓகே அப்படின்னு சொன்ன உடனே அந்த வசனம் பேசுறது. இது வந்து சினிமாவுக்கு ஓகே. அரசியல் அப்படி இல்லையே. எந்த நேரத்தில் 24 மணி நேரத்துல எப்போ எழுப்பி கேட்டாலும் வந்து நீங்க அந்த கேள்வியை ஒரு கேள்விக்கு வந்து ஒரு நிருபர் கேட்கிறார், இல்லை பொதுமக்கள் கேட்கிறார்கள், இல்லை யாரோ கேட்கிறார்கள் என்றால் அதற்கு பதில் சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையில் நீங்கள் வந்து இருக்க வேண்டுமே. விவரங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டுமே. A4 ஷீட்டை மட்டும் நம்பி இல்ல எழுதி கொடுப்பவர்களை நம்பி எவ்வளவு நாள் அரசியல் செய்வது? அப்ப விஜய் இன்னும் அவர்களுடைய ரசிகர்கள் அதாவது நடிகராகவே தான் பார்க்கிறாங்க. அதனால தானே வந்து அவர் முகத்தை பார்க்கணும்னு சொல்றாங்களே தவிர அவருக்கு என்ன கொள்கை என்பதை பற்றி அவர்கள் யாருமே கவலைப்படவில்லை.
நீ அவருடைய தொண்டர்கள் அல்லது முன்னாள் ரசிகர்கள் என்று எப்படி எடுத்துக்கொண்டாலும் விஜய் அவர்கள் முதல்வராக வருவார், எதனால் வருவார், அவருக்கு என்ன கொள்கை, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. உங்களுக்கு பின்னால் 5 படம் வச்சிருக்கீங்களா, இவங்களாம் யாரு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. என்ன விதமான இது ஒரு கொள்கை, எந்த விதமான ஒரு கோட்பாடு, அந்த முகத்திற்காக தான் அரசியல் என்றால், நாளை வந்து ஒரு கால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவர் முதல்வராக வருகிறார், ஆட்சி பிடிக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். எல்லாருக்குமே நம்ம வந்து நல்லபடியாக நினைப்போம். அப்பொழுது அவருடைய அமைச்சர்கள் எப்படி இருப்பார்கள், அவருடைய மற்ற நிர்வாகத்தினர் எப்படி இருப்பார்கள், எப்படிப்பட்ட நிர்வாகத்தை அவர் கொடுப்பார்? ஏங்க இன்னைக்கு வந்து அவர் ரசிகர்கள் தொண்டர்கள் வந்து அவர் முகத்தை பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள். நாளைக்கு ரேஷன் கடையில் வந்து நீங்கள் அரிசியே போடல, பருப்பே போடல, ஆனால் வந்து ரேஷன் கடையில் வந்து விஜய்வுடைய படம் போட்டு ஒரு 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 ஃபோட்டோ கொடுப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு பசி ஆறுமா மக்களுக்கு? அந்த இயல்பான அந்த ரியாலிட்டி அப்படிங்கிறத வந்து இன்னும் அவர்கள் உணரவில்லை. உணரும் காலம் வரும். ஆனால் அந்த காலம் வரை இவரால் கட்சி தாக்கு பிடிக்க முடியுமா என்பதுதான் கேள்விக்குறி. தாக்கு பிடிக்க வேண்டும் என்பதுதான் நமது விருப்பம், எதிர்பார்ப்பு, பொதுவான எதிர்பார்ப்பு. உள்ள வந்திருக்காரு, அவர் வெற்றி அடையணும். இல்லைன்னா பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு ஆன கதி அவருக்கு ஆகிவிடும் என்று சி ஓட்டர் தலைவர் யஷ்வந்த் தேஷ்முக் அவர்கள் சொன்னது போல ஆகிவிடக் கூடாது என்பதுதான் நமது விருப்பம். கண்டிப்பா சார். நடக்கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. மிக்க நன்றி. வணக்கம்.